மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் எதுவும் இல்லையா? அந்த விவசாயியே நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி, நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி. அந்த விவசாயி கிட்ட நீங்க போய் லஞ்சம் காப்பியாயா? 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் கமிஷன் வாங்குவியாயா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. மண்ணை கொள்ளடிச்சாங்க, அதுக்கு பிறகு மணலை கொள்ளடிச்சானுங்க, அதுக்கு பிறகு மலையை கொள்ளடிச்சானுங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. கிட்னிய மனுஷன் ஜாகிரதையா இருங்க, எங்க கூட்டிட்டு போய் கிட்னியை புடிங்கிட்டு போட்டு போறானுங்க. ஏன்னா எதையும் விட்டு வைக்கிறது இல்லை திமுக. எதுல பணம், எதுல காசு, எதுல கொள்ளடிக்கணும் அதை பத்தி மனசாட்சி கிடையாது. நான் சொல்றேன், கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த போதைப் பொருள் சரளமா கிடைக்குது. அமெரிக்காவில் இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறோ, காக்கேன், ஹெரோயின், LSD என்னென்ன இருக்குதோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் அதை விட அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்தான் காரணம். சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு. எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க, 6 மாதம், 6 மாதத்துல 6 நாட்களில் என்னால இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. அதானே? ஒரு பொட்டலம் கூட யாரும் வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம. அப்படி இங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல அவங்க லிமிட்ல யாராவது கஞ்சா போட்டல வித்தாங்கன்னா அங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ சஸ்பெண்ட். ஒரு எஸ்ஐ 2 எஸ்ஐ 5 எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில், முடிஞ்சு போச்சு. ஒரு பொட்டலம் கூட எங்க வைக்க. இதெல்லாம் எவ்வளோ யோசனைகள் எங்க கிட்ட இருக்கு, யோசனைகள் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்வு கிடையாது. நீங்க எக்கேடு கேட்டா என்ன? நாங்க ஆட்சி செய்யணும், கொள்ளடிக்கணும், நாசப்படுத்தணும், சமூகத்தை சமுதாயத்தை நாசப்படுத்தணும். அந்த எண்ணத்தில் தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி செய்து கொண்டு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கிறார். ஆட்சியே இல்ல, அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்குது. அவர் ஏதோ பொம்மையா வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கொடுப்பாங்க, ஏதோ படிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அதை சுத்தி தான் ஏதோ டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. என்னென்ன வியாபாரிகள்? யாரு? தெளிவா இருக்கிறான்டா. அமைச்சர்கள் பேர்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க பியூர்லி பிசினஸ் மேன், பிசினஸ் தான். அந்த அமைச்சர் பதவி வச்சுட்டு பிசினஸ் பண்ணி கொள்ளையடிச்சுட்டு வர தேர்தலில் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், கொள்ளையடிச்ச பணத்தை அது கொடுத்துட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. சாராயத்தை திறந்து தெரு தெருவா திறந்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் கேட்டா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அது பேர் என்ன? மகளிர் உரிமை தொகையா? என்னையா நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? என்ன உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு? பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க, அந்த உரிமை எல்லாம் கொடுக்கல. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா, அதுல கொஞ்சம் பேருக்கு தான். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓஹோன்னு இருக்குமா? காலையில் 1000 ரூபாய் கொடுத்தது மத்தியானம் டாஸ்மாக் கடைக்கு போகுது. ஒன்னு வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்து போய் குடிச்சிடுவோம், இல்ல பிள்ளைய பிடிங்க எடுத்து குடிச்சிட்டு போறான். இதுதான் நடக்குது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், உடனே அப்படியே ஆட்சி. 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? வாக்குறுதி கொடுத்தீங்க, பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. திமுகனாலே பொய். திமுகவுக்கு அர்த்தம் என்னன்னா பொய். வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த நாக்கு எப்படிதான் இன்னும் அழுகாம இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பொய்ய சொல்லி சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் உறுதி. கொடுப்பாங்களா? என்ன கொடுத்தீங்க நீங்க? ஆனா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் நல்லா வேணும். போன சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் கங்கணம் கட்டி தெரு தெருவாவே பிரச்சாரம் பண்ணி ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, விடியல் கொடுப்பாராம்.
கிடைச்சிச்சா விடியல்? பட்ட நாமத்தை கொடுத்தார். நாமந்தான். அதனால இப்ப தெளிவாயிட்டாங்க, அரசு ஊழியர்கள் தெளிவாயிட்டாங்க. இனி அவ்வளவு இந்த தப்ப நாங்க செய்ய மாட்டோம். இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? எங்க பென்ஷனை கொடுங்கய்யா, பழைய பென்ஷன் கூட கேட்கல, இருக்கிற பென்ஷன் கொடுங்கய்யா. 46,000 பேர் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. இப்போ 30-40 வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன அரசு ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. இன்னைக்கு இந்த நிலைதான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது. பொம்மை ஆட்சி நடக்குது, ஊழல் ஆட்சி நடக்குது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். சொல்லியிருக்கிறது விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்க உங்க ஆட்சியில்? இன்னைக்கு ஒரே ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகள். இந்த 63 விழுக்காடு மக்களிடம் போய் கேளுங்க, ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? என்னத்த பண்றது? மோசமா இருக்குது. என்னைக்கு கைத்துல தொங்குவேன்னு தெரியல எனக்கு. இந்த பதில் தான் வருது விவசாயிகள் மத்தியில். காரணம், ஒரு விவசாயினா என்னன்னு அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாயினா என்னன்னு கூட தெரியாது. மாற்றுங்கள், உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், இந்த ஆட்சியை மாற்றுங்கள். விவசாயிகள் நம்முடைய கடவுள். அவங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் எவ்வளவு நம்ம செய்யணும். என்ன கேட்டாங்க விவசாயிகள்? நாங்க உழைச்சி மாடா உழைச்சி வெயிலையும் மழையிலையும் எங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லுக்கு ஒரு 3,500 ரூபாய் கொடுங்க. அது கொடுக்கிறது மனசாட்சி இல்லையா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு சோறு போற கடவுளுக்கு அவங்க உழைப்புக்கு ஏத்த